வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 12ஆம் அத்தியாயம், தூக்கக்காரனும் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரர்களும். அதில் கிறிஸ்துவும் சிவ விஷ்ணுக்களும். இந்த இரண்டுக்கும் நடுவிலே இன்றைக்கு கிறிஸ்துமஸ். அது லோகம் பூராவிலும் ரொம்ப பேர் மதானுஷ்டமான தினமாகவோ அல்லது ஹாலிடே உல்லாசமாகவோ ஹோலிடேயாகவோ வெறும் ஹாலிடேயாகவோ கொண்டாடும் நாளாக இருக்கிறது. இதன் காரண புருஷரையும் நம்மை சேர்ந்தவராக, அதிலும் தம்முடைய பேராலேயே நான் சொன்ன அந்த சிவ விஷ்ணு அபேதத்தை காட்டுகிறவராக சொல்லிக்கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது. அவர் பெயர் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிறோம். அது ஜெர்மானிக் என்றும் டியூட்டானிக் என்றும் சொல்கிற பாஷா குரூப்பைச் சேர்ந்த ஜெர்மன் பாஷை. இங்கிலீஷ், டச் இன்னும் ஸ்காண்டினேவியன் பாஷைகள் என்பதாக நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் முதலான தேசங்களில் பேசப்படும் பாஷைகள் ஆகியவற்றில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பெயர்தான். அவருக்கு மூலத்தில் ஹீப்ருக்களின் பாஷையில் என்ன பெயரோ அதுவே சமஸ்கிருத சிராவணி, தமிழ் ஆவணியாக உருமாறின மாதிரி இந்த பாஷைகளில் ஜீசஸ் என்று ஆகியிருக்கிறது. அவர் இந்த பாஷைகள் வழங்குகிற ஐரோப்பாவை சேர்ந்தவரே இல்லை. நம்முடைய ஆசியா கண்டத்துக்காரர்தான் அவர். அவருடைய தாய் பாஷை அரமியன் என்கிறது. அது ஹீப்ருக்களின் பாஷையான செமிட்டிக் குரூப்பைச் சேர்ந்த ஒரு பாஷையே. அதிலே அவருக்கு வைத்த பெயர் ஈசிவ என்கிறதே. அந்த ஃபைனல் வாவை ஆ மாதிரி பற்றும் படாமலும் சொல்ல வேண்டும். அதுதான் மற்ற ஐரோப்பிய பாஷைகளில் ஜோஷுவா என்றும் ஜீசஸ் என்றும் ஆயிற்று. எகர வரிசை ஐக்கர வரிசையாவது எல்லா இடத்திலேயும் உண்டு. வேதத்திலேயே மற்ற சாகைகளில் கிளைப்பிரிவுகளில் யா என்று வருவது வடதேசத்தில் இப்போதும் அனுஷ்டானத்தில் இருக்கிற சுக்ல யஜூர் வேதத்தின் மாத்தியந்தின சாகையில் ஜ என்றுதான் வரும். யமுனாவை ஜமுனா என்கிறார்கள். யந்திரம் என்பதை ஜந்தர் என்கிறார்கள். தமிழிலே சமஸ்கிருத ஜாவை யா ஆக்குவது சகஜம். வேடிக்கையாக இதற்கு ஒரு கான்வர்ஸ். சமஸ்கிருதத்தில் யாமம் என்றே இருப்பதை நாம் ஜாமம் என்கிறோம். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், ஈசுவின் ஈதான் ஜீசஸில் ஜி ஆகி இருக்கிறது. அந்த ஜியை நாம் மறுபடி எகாரப்படுத்தி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இயேசு என்கிறோம். மூல ஈசு நம்முடைய ஈசதான், அதாவது சிவ நாமாதான் என்று வைத்து கொள்ளலாமே என்று தோன்றுகிறது. அப்படி சொன்னால் நம்மவர்கள், அந்த மதஸ்தர்கள் இரண்டு பேரிலுமே யாராவது அபிப்பிராய பேதமாக சொல்வார்களோ என்னமோ. பேதம் வேண்டாம் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனபடியால் வைத்து கொள்ளலாமே என்றில்லாமல் வைத்து கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது என்று வேண்டுமானால் திருத்திக் கொள்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்டில் ஜீசஸை ஈசனாக சொல்லலாமோ என்று கிரைஸ்டுக்கு வருகிறேன். அது முழுக்கவும் ஐரோப்பிய பாஷையாகவே ரூபமான உருவான வார்த்தைதான். நாம் பட்டாபிஷேகம் என்று விசேஷமாக அபிஷேகம் பண்ணுகிறோம் இல்லையோ. மங்கள ஸ்நானம் என்று தலைக்கு தைலம் வைத்து அப்படி பண்ணுகிறது. இதே மாதிரி எல்லா தேசங்களிலும் மத சாஸ்திரபூர்வமாக தைலம் தேய்ப்பதாக இருந்திருக்கிறது. அப்புறம் ஸ்நானம் பண்ணுவிக்கிறது இல்லை, தைலம் தேய்த்து மட்டும் நிறுத்தி விடுவது. கொஞ்சமாக பூசுவதால் அதுவே உள்ளே போய் விடும். அதற்கு அனாயின்ட் பண்ணுவதென்பது பெயர். ஈஸ்வரனே அந்த மாதிரி சில பேரை லோகாதாரணம் பண்ணுவதற்காக அனாயின்ட் பண்ணி, அதாவது பட்டாபிஷேகம் பண்ணி மெசையா என்று அனுப்புவதாக சொல்வார்கள். ஹீப்ரு, மேஷியா, இங்கிலீஷில் மெசையா ஆயிற்று. அதற்கே ஐரோப்பிய பாஷையான கிரீக் இருக்கிற பெயர் கிரைஸ்டோஸ் என்பது. அதன் அடிப்படையாகத்தான் இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் கிரைஸ்ட் என்ற வார்த்தை ஏற்பட்டது. ஜீவ சமூக உதாரணத்துக்கென்றே ஈஸ்வரன் அனாயின்ட் பண்ணி அனுப்பினவரே
ஜீசஸ் என்கிற நம்பிக்கையுள்ள மதஸ்தர்கள் அவர் ஒருத்தரையே குறிப்பாக அப்படி சொல்வதாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜீசஸுக்கு ஈச சம்பந்தம் காட்டின மாதிரி இந்த கிரைஸ்டுக்கு கிருஷ்ண சம்பந்தம் காட்டினால் என்ன என்று தோன்றுகிறது. கிருஷ்ணனை நாம் கிருஷ்டன், கிட்டன், கிருட்டினன் என்றெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி கிருஷ்டன் என்றும் தான் சொல்லலாம். முடிவிலே சொல்லும் அன் விகுதி தமிழில்தான் உண்டு. நாம் ஈஸ்வரன் என்பது வடக்கத்திக்காரர்களுக்கு ஈஸ்வர்தான். நம் சங்கரன், ராமன் எல்லாமே சங்கர், ராம் என்று இப்படித்தான் வர வர இங்கேயும் அதுவே ஃபாஷனாகி வருகிறது. அது இருக்கட்டும். அன்விகுதி போய்விட்டால் கிருஷ்ணனான கிருஷ்ணன் என்ன ஆவான்? கிருஷ்ட் என்றுதானே ஆவான். சிவ சம்பந்தமானது சைவம், விஷ்ணு சம்பந்தமானது வைஷ்ணவம் என்று ஆரம்ப இகாரம் ஐகாரமாகிற மாதிரி கிறிஸ்ட் சம்பந்தமானது கிரைஸ்ட் என்றே ஆகும். அப்படித்தானே? ஆகக்கூடி ஜீசஸ் கிரைஸ்ட், ஈச கிருஷ்ணன். இப்படியாகத்தானே சிவ விஷ்ணு அபேதம் காட்டுகிற மாசத்திலே அந்த 2 பேருக்குமான திருநாள்களுக்கு மத்தியிலே வருகிற கிறிஸ்துமஸ் பண்டிகையின் காரண புருஷர். தம்முடைய பெயரிலேயே ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் சிவன், விஷ்ணுவின் பூர்ணாவதாரமான கிருஷ்ணன் ஆகிய 2 பேரின் பெயர்களையும் பேதம் பார்க்காமல் ஒன்று சேர்த்து வைத்து கொண்ட மாதிரி காட்டுகிறார் என்று சமய சமரசத்தை மேலும் கொஞ்சம் நீட்டி பார்க்கலாமோ என்று தோன்றிற்று. தோன்றினதை சொன்னேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம்.